கேள்வி என்னன்னா 5 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னாங்க, வட இந்தியாவிலிருந்து அநேகர் இந்த ஊர்ல வந்து நம்ம குடியேறாங்கன்னு. அப்படி வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து இன்னைக்கு அந்த இடத்துல முதலாளி ஆகிட்டு எங்க பகுதியில் ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அவர் சொல்றா, அந்த வட இந்தியா இருந்து இங்க வந்து கூலி தொழிலாளர் இருந்து அந்த டீ கடை உரிமையான அந்த சொல்றான், இதுக்கு மேல பிஜேபியை தவிர எவனாவது வேற எவனாவது ஜெயிச்சான்னா நான் வெற்றிடுவேன் அப்படின்னு பேசுறேன். இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நீங்க சொன்னீங்க, வந்துச்சு. நீங்க இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தியாவது ஏதாவது செய்தாவது இதை தடுக்க முயற்சிப்பீங்களான்னு ஒரு கேள்வி. ஆயர் அவர்களுக்கு நான் அன்பா சொல்லிக்கொள்ள விரும்புறது, இப்ப நான் செய்து கொண்டது அதுக்கு எதிரான போராட்டம் தான். அதுல பெரிய போராட்டம் இந்த தேர்தல். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அதற்காக இப்போது தேர்தல் உண்டுங்கிறவங்க அந்த தேர்தல் தான் இது. நீங்க ஒரே ஒரு தடவை இந்த மகனை வாக்கு செலுத்தி வெள்ள விட்டுருங்க. அவன் இந்த வீரமா பேசுறான்ல, அவன் விடிய கிளம்பி பாருங்க அந்த இடத்துல இருக்க மாட்டான், போயிடுவான். அவனுக்கு தெரியும். அதனால இப்ப அவனோட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்க முடியல. நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அதிகாரத்தை நமக்கான, நம் மண்ணுக்கான, நம் மக்களுக்கான பாதுகாப்பான அதிகாரமாக மாற்றுவது. அதை தவிர வழி கிடையாது. இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் போதித்தது நமக்குத்தான். வேற